தமிழ் மக்களுக்கு வணக்கம். திமுக என்றாலே அது ஒரு அநாகரிகமான கட்சி. அது ஒரு கேவலமான இயக்கம் அப்படின்னு சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. பல காரணிகள் இருக்கின்றன. இத பல இடங்கள்ல என்னால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை சொல்லி வருகிறேன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதில முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவுடைய ஆரம்ப நாட்கள்ல எடுத்துப்போம். ஆரம்ப நாட்கள்னு நான் சொல்றது 1949 இந்த கட்சி துவங்கியது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஈவேராவுக்கு எதிராக எப்படியெல்லாம் அவர்கள் பேசி வந்தார்கள், அநாகரிகமாக பேசி வந்தார்கள்ன்றது நமக்கு தெரியும். அதையும் கடந்து 1960களில் ஈவே.கே. சம்பத்துடன் ஏற்பட்ட அந்த கருத்து அ வேற்றுமை, அதாவது கருணாநிதி தரப்பிற்கும், ஈவே.கே. சம்பத் தரப்பிற்கும் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகளை அடுத்த கட்டமாக எடுத்து சென்றது திமுக. முதலில் தமிழக அரசியல்ல பார்த்தீங்கன்னாக்கா, உருட்டுக்கட்டை கலாச்சாரம். அதாவது உருட்டுக்கட்டையுடன் ரவுடிகளை ரிக்ஷாவில் ஈவி.கே. சம்பத் வீட்டிற்கே அனுப்பி வைத்தது கருணாநிதி கும்பல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த உருட்டுக்கட்டை கலாச்சாரம் என்பதனை தமிழக அரசியல் புகுத்தியதே திமுக தான் அப்படின்றதற்கு இதிலிருந்து நீங்க சான்றுகள் ஆரம்பித்து பல சான்றுகளை நம்ம சொல்லலாம். குஷ்புவை இவர்கள் தாக்கியது வரைக்கும் நம்ம பல சான்றுகளை நம்ம சொல்லலாம். ஆனால் இங்க இந்த திமுகவுடைய இந்த செயல்பாடுகள், இந்த அநாகரிகமான போக்கு அப்படின்றதற்கு முட்டு கொடுத்து என்னென்னமோ விளக்கங்கள் கொடுத்து, இல்லை இதற்காகத்தான் செய்திருப்பார்கள், அதற்காகத்தான் செய்திருப்பார்கள் என்று சொன்னாலும் கூட, இது எதையுமே மன்னிக்க முடியாது என்கிற நிலையில இன்னைக்கு ஏன்னா அன்றைய காலத்தில நேரடி ஆதாரங்கள், நேர்நிலை ஆதாரங்கள் என்று கொடுத்திருக்க முடியாது. ஏன்னா சோசியல் மீடியாலாம் கிடையாது. 1960கள் என்ன இருக்க போறது? மீடியான்னா தூர்தர்ஷன் தான் இருந்திருக்கும். இல்ல பத்திரிகையில வரக்கூடிய செய்திகள் தான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு சோசியல் மீடியா காலத்தில் அத்தனை ஆதாரங்களும் நம் கண்முன்னே இருக்கின்ற சூழல்ல கூட, இவ்வளவு அப்பட்டமாக, தைரியமாக, துணிச்சலாக ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால், இவர்களை என்னன்னு சொல்றது? நேற்று சவுக்கு சங்கர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு 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 புகைப்படத்தை பகிர்ந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காப்புல. அதில என்ன சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி ஜெயக்குமார் என்கிற நபர் தன்னைத்தானே ஏதோ தூய்மை பணியாளர்கள் ட்ரேட் யூனியன் என்ற ஒரு சங்கத்தை வைத்துக்கொண்டு, அந்த நபரை முதலமைச்சர் தன்னுடைய இல்லத்தில் சந்தித்திருக்கிறார் அப்படின்றத பதிவு பண்றார். ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால், இந்த ஜெயக்குமார் என்கிற நபர் தேடப்படும் நபராக காவல்துறையிற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்திலும் கூட அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற நிலையில இவர் எப்படி ஆஜரானார்? ஏற்கனவே இவர் முன்ஜாமீனுக்கு கேட்டிருக்கிறார் அப்படின்றதும் நமக்கு தெரியும். எது சம்பவத்தில் இவர் முன்ஜாமீன் கேட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் இல்லத்தில் தாக்குதல் நடத்தி அவருடைய தாயார் ஒரு வயோதிகம், அவங்க ரொம்ப வயசான ஒரு நபர். அப்படி வயசான ஒரு நபரை தனியாக இருக்காங்கன்னு தெரிந்தே அவர் இல்லத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அவர் இல்லத்திற்குள் மலத்தை கொட்டிய கும்பல் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காட்சியாக அது இருந்தது, நிகழ்வாக அது இருந்தது. அப்பொழுதே நான் ஒரு விஷயத்த சொன்னேன். என்னன்னா, சங்கர் தொடர்ந்து முதலமைச்சருக்கு இது தெரிய வாய்ப்பே இல்லை, தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை, அதிகாரிகள் தானே இதை செய்திருப்பார்கள் என்றெல்லாம் சொன்னார். நான் திரும்ப திரும்ப சொன்னேன், அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா 24 மணி நேர கண்காணிப்பில் இருக்கக்கூடிய நபர் தான் சங்கர். அப்ப 24 மணி நேர கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய இல்லத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அதுவும் அவர் அப்பொழுதுதான் வெளியே வந்திருக்கிறார். அதாவது வழக்கு சம்பந்தமா அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டு சிறையிலிருந்து அப்பொழுதுதான் வெளியே வந்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய ஒரு நபராக இருக்கிறார். தலைநகரத்தில் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இது எல்லாமே முதலமைச்சருக்கு தெரியாம நடக்குமா? இந்த துணை பொம்மைன்னு ஒருத்தனுக்கானே அவனுக்கு தெரியாம நடக்குமா? இது எல்லாமே இவர்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது அப்படின்னு சொன்னபொழுது, இல்லை இல்லை இது முதலமைச்சருக்கே தெரியாது என்றெல்லாம் சப்பை கட்டினார் சங்கர். நான் அப்பவே சொன்னேன், இது அவங்களுக்கு தெரியாம நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி தெரியாமல் நடக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், இவர் முதலமைச்சர் என்ற பதவியில் இருப்பதற்கு லாயக்கற்றவர். ஆனால் அவருக்கு தெரிந்துதான் நடந்திருக்கிறது அப்படின்றதை ஊர்ஜிதப்படுத்துகின்ற வகையில் இன்னைக்கு அந்த ஜெயக்குமார் அதே முதலமைச்சர், அதாவது அவர் வீட்டில் போய் கொட்டினாங்க பாருங்க, மலத்தை கொட்டினாங்க பாருங்க, இந்த பொறுக்கிகள் கூட்டத்தில் இருந்த இந்த ஜெயக்குமார் அந்த இப்போ முதலமைச்சரோட வீட்டில் கெத்தா போய் நிற்கிறான். இதை விட அசிங்கம் இருக்க முடியுமா? இவ்வளவு அப்பட்டமாக யாராவது செய்ய முடியுமா? நமக்கு சங்கரை பிடிக்கும், சங்கரை பிடிக்காது அப்படின்றத தனியாக வைப்போம். எனக்கு சங்கர் மீது எதிர்மறையான கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன, கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சங்கருடைய செயல்பாடுகளில் எனக்கு உடன்பாடு அப்படின்றது நிறைய விஷயங்களில் கிடையாது என்பது ஒரு பக்கம் தள்ளி வைத்தாலும் கூட, மனிதாபிமானம் என்று பார்க்கும் பொழுது சங்கருடைய தாயார் என்ன தவறு செய்தார்? எனக்கு சங்கரை பிடிக்காதுன்றது வேற விஷயம். அல்லது சங்கருடைய செயல்பாடு, சங்கரன் தனிப்பட்ட நபரை எனக்கு பிடிக்காம போய் என்ன ஆக போகுது? ஆனால் சங்கருடைய செயல்பாடுகளில் உடன்பாடு இல்லைன்றது வேற விஷயம். ஆனால் சங்கருடைய தாயார்
அது ஒரு முதிர்ந்த வயதானவர். அவர் அவர் என்ன தவறு செய்தார்? அவரை ஏன் தாக்குறீங்க? அவர் கண் முன்னே கொண்டு போய் மலத்த கொட்டுறீங்க. அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? என்று அப்பொழுதே நம்ம அந்த கேள்வியை எழுப்பியிருந்தோம். இன்னும் ஒரு படி மேலே சென்று நம்ம என்ன சொன்னோம், நம்ம அலுவலகத்தை கூட குடுக்குறோம். எங்களோட அலுவலகம் பெரிய பெரிய மாளிகைலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான அலுவலகம் தான். ஆனால் அதில் கூட நாங்கள் ஒரு இடத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சங்கருடைய கருத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட, நமக்கு உடன்பாடு இல்லாத கருத்தை அவர் வெளிப்படுத்துவதற்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை அவர் நிலைநாட்டுவதற்கு அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ நம்மளுடைய கேள்வி, ஒரு முதலமைச்சர் இந்த கேவலமான வேலையை செய்யலாமா? இதே முதலமைச்சரிடம் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த சம்பவத்தை சொல்லி கேள்வி கேட்டார். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று கடந்து சென்றார்கள். இது பெரிய விஷயம் இல்லையா? இன்றைக்கு திட்டவட்டமாகிவிட்டது. இதில் பாருங்க, துப்புரவு பணியாளர்கள், இந்த துப்புரவு பணியாளர்களை அகற்றுவதற்கு தேன்மொழி என்கிற நபர், அந்த பெண், அவங்க ஒரு வழக்கு போடுறாங்க. காஞ்சிபுரத்தை சேர்ந்த அந்த பெண் சென்னையில் இருக்கக்கூடிய ரிப்பன் அந்த மாளிகைக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த தெருவில், அந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்று அவர் வருத்தப்படுகிறாராம். அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறாராம். எப்படி? நீ காஞ்சிபுரத்தை சேர்ந்தவ, உனக்கு எப்படி இங்கே பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, 14/8, அதாவது என்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததோ அன்றைக்கு நீங்கள் என்றைக்கு அந்த தீர்ப்பு வந்ததோ அன்றைக்கு இதே 14/8 அன்று இவங்க ஒரு திறக்கிறாங்க, ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி என்னடான்னா, தயாளு பெயரில் ஒரு கல்வெட்டு. நேற்று கூட நான் அதை பற்றி பேசியிருப்பேன். இந்த தயாளு பேரில் போடப்பட்ட அந்த கல்வெட்டு இருக்கு பாருங்க, அதில் ஒரு அறக்கட்டளையோட பேர் வரும். இது யாரோடது அப்படின்னா, இந்த தேன்மொழியோடது. என்னடா இது, இப்படியா மாட்டிப்பீங்க? சரி, மாட்டிப்போன்றதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. அப்போ இவர்கள் தான் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கை போட்டிருக்கிறார்கள். அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற தீர்ப்பையும் பெற்றிருக்கிறார்கள். நீதிமன்ற ஆணைகள், பல ஆயிரக்கணக்கான ஆணைகள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற அந்த சூழலில் இந்த நீதிமன்ற ஆணையை இவர்கள் உடனடியாக அமல்படுத்த வேண்டும், அதை உடனடியாக செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அப்புறப்படுத்தி கொண்டு செல்கிறார்கள். இப்போ புரியுதா? வெளிப்படையா, பகிரங்கமாக நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று இறங்கி செய்கிறார்கள். இப்போ பேசட்டும் கூட்டணி கட்சிகள். சங்கருடைய இல்லத்தில் நடந்த தாக்குதல் என்பது சரி என்று சொல்லப் போகிறார்களா? திருமாவளவன் சொல்வாரா? காங்கிரஸை விட்டுருங்க, செல்வ பெருந்தகை தான் இதுக்கு பின்னால் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதுனால அதை விட்டுருங்க. கம்யூனிஸ்ட் சொல்வார்களா? நியாயப்படுத்துவார்களா? அவைகளுடைய தீக்கதிர் பத்திரிகையுடைய அந்த பத்திரிகையாளர், அந்த பத்திரிகையில் ஊழியர், அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு கூட எனக்கு தெரிந்து பெரிய அளவில் கண்டனம் வந்ததா தெரியல கம்யூனிஸ்ட்கிட்டேருந்து. அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள், ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய 2 பெண் வக்கீல்கள், அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், கைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி கூட மிகப்பெரிய அளவில் இவர்கள் வருத்தம் தெரிவித்தா போல தெரியல. அப்போது நாங்கள் இப்படித்தான், ஸ்டாலின் சொல்வாப்புல இல்லை அந்த மேடையிலேருந்து, இதாண்டா திமுக, இதான் திமுகன்னு. அப்போ இதுதான் திமுக என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் விமர்சனங்கள் நிறைய வைக்கிறோம், சங்கருக்கு எதிராக விமர்சனங்கள் வைக்கிறோம் என்றால் அது கருத்தியல் ரீதியாக வைக்கிறோம். அதற்காக அவர் இல்லத்தில் புகுந்து தாக்குதல் நடத்துவது, அவர் தாயாரை தாக்குவது அப்படின்றலாம் ஏற்போமா என்றால் ஏற்க முடியாது. அது போன்ற செய்த காலிகள், பொறுக்கிகள், இவர்களை ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், எல்லோருக்குமான முதலமைச்சர் அவர், அந்த முதலமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்தில் அழைத்து உபசரிப்பார் என்றால் இதை விட கேவலம் எதுவும் இருக்க முடியாது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.